கட் பண்ணி வச்ச மீனோட மஞ்சத்தூள், உப்பு, மீன் குழம்பு பொடி மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். புளியை ஊற வச்சிடணும். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம். தேங்காவையும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். தக்காளியை கட் பண்ணி கரைச்சி வச்ச புளியோட தக்காளியை மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளியை பசஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை அதை மேலே வைக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு இது பொரிய ஆரம்பித்ததும் வெந்தயம் இதோட ஆட் பண்ணுறோம். வெந்தயம் பொன்னிறமானதும் கருவேப்பிலை இதோட சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றணும். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்ச மீனை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். மீன் வெந்ததுக்கப்புறம் மாங்காவை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு இறக்கிட வேண்டியது.